சில குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க ஜாதகத்துலன்னு சொல்றீங்கல்ல. இப்போ மக்கள் வந்து அந்த ஜாதகத்த கொண்டு போய் குடுத்தாலும், இப்ப அத வச்சு தான் சொல்லுவாங்க. உங்களுடைய இல்ல சஜஷன் என்ன இப்ப மாறி சொல்லுவீங்க? போச்சு. இல்ல கம்ப்யூட்டர் தான் இப்பல்லாம். கம்ப்யூட்டர்ல வராது இல்ல அதெல்லாம். மேக்ஸிமம் அப்படி பண்றாங்க. இன்னும் ஒரு சிலர் கிராமங்கள்ல எல்லாம் ஜாதக அது நோட்டெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்காங்க. அது போறாங்க. கடந்துருச்சும்மா. அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து வந்துட்டோம் இப்ப. ம், ம், இன்றைக்கு ஒரு புதிய நிலையை நோக்கிய பயணத்துல இருக்கோம். அது அது ஒரு காலகட்டத்துல இருந்தது. ம், இருந்தது, வாழ்ந்தார்கள். அது அந்த ஜெனரேஷன் மாறி இப்ப வந்துட்டு இருக்கு. இப்பல்லாம் கம்ப்யூட்டர் தான். இப்ப பாருங்க எல்லாம் பேப்பர்ஸ் வச்சிருப்பாங்க கையில. ம், அதுல பழைய ஆளுகிட்ட போனீங்கன்னா, ம், இது என்ன பேப்பர் கொண்டாறீங்க? ம், ம். நமக்கு வந்து ஜாதக நோட்டு வேணும். ஜாதக நோட்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இருந்தால் தான் அவங்க பேச முடியும். அவங்க வண்டி ஓடும். இது உண்மைதான். அதுக்காக அவர்களை குறைவாக மதிப்பிட முடியாது. ஜாதகத்தில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடர்களுடைய வாக்கு படிதம்னு ஒன்று இருக்குது. ம், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நுட்பமாக ஆராய்ஞ்சோம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சராசரி நம்முடைய அறிவுக்குள்ளே மட்டுமே அது அடங்காது. ம், அதெல்லாம் மீறிய ஒரு செயல் இது. நீங்கள் போயிட்டு நம்பிக்கையாக ஒருத்தர் அவர் யாரோ இழிச்சு விஷயக்காரனா கூட அவன் இருக்கலாம். ம். அங்கே போகும்போது அவன் பேசுகிற அந்த டைமிங் நேரம் உங்களுக்கு அதாவது இந்த பிரபஞ்சம் அவன் மூலமாக ஏதாவது தகவல் சொல்லணுன்ட்டு நீங்கள் நினச்சி போகிறீங்க. ஒருத்தர்கிட்ட நம்மளை பற்றி கேட்கணுன்னு போகும்போது பிரபஞ்சம் நினச்சிச்சின்னா அவன் மூலமாக சொல்ல வைக்கும்.